வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி ராஜாஜி அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுக்கா தொரப்பள்ளிங்கிற ஊரில் தாங்க பிறந்திருக்கிறார். இவர் ஒரு முழு நேர பெயர் சக்கரவர்த்தி ராஜகோபால ஆச்சாரி. அதுதான் அவங்களுடைய முழு பேருங்க. அன்பாக ராஜாஜின்னு அழைப்பாங்க. இவர் பெங்களூரு, சென்னையிலலாம் கல்வி பெற்றிருக்கிறார். இவர் இந்திய வழக்கறிஞர், அரசியல்வாதி, அப்புறம் படைப்பாளி. இவர் நிறைய புத்தகங்கள், நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார். இவர் காங்கிரஸ் கட்சியில் தமிழக தலைவராக இருந்திருக்கிறார். இவர் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிங்க. இவருக்கும் பெரியாருக்கும் இருவருமே நண்பர்களாக இருந்தாங்க. இவர் ஆன்மீகத்தில் ரொம்ப பற்றுக்கொண்டவர். நான் பெரியார் நாஸ்திகவாதி அவர். ஆனால் இருந்தாலும் இருவரும் ஒரு அன்பாக பழகி கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் இவர் எப்பவும் தினந்தோறும் மத்தியான வேலைகள் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவார். இப்போ ஒரு நாள் இவர் எங்கேயும் வெளியில் போய் தாமதம் ஆகிடுச்சு. இவர் பூ பறித்து அந்த பூவை கொண்டு சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு தான் போய்வார். ஒரு நாள் தாமதமானதில் அப்போ பெரியார் இங்கே காத்திருந்தார். சரி பார்த்தா என்ன நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் பெரியார் போய் பூ பறிச்சுட்டு அந்த குடுகை எடுத்து, அப்போல்லாம் கீத்தாலே செஞ்சுருப்பாங்க அந்த குடுவை, அதை எடுத்து போய் பூ பறிச்சுட்டு வச்சுருக்காரு. அப்போ எல்லோரும் கேட்டாங்க, என்ன நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்களே? இல்லை, என் நண்பனுக்காக அவன் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவான், ரொம்பவும் தாமதம் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னாராம் பெரியார். அதுபோல் நட்பு கொண்டவர் இருவரும். இன்றைக்கி இந்த பெரியாரை பற்றி சில விஷயங்கள்லாம் சொன்னோம். இந்த பெரியாரும் ராஜாஜியும் அவ்வளோ ஒரு இணக்கமாக இருந்தார்கள். அது கட்சி ரீதியாக கூட அப்படி சொல்லலாம். அன்றைக்கி தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியில் இவர் 2ஆம் உலகப் போருக்கெல்லாம் இவர் தான் தலைவராக இருந்தார். 2ஆம் உலகப் போரை பார்த்த தலைவர் ராஜாஜி அவர்கள். இன்றைக்கி அவரை பற்றி நினைவு கூறலில் மிகவும் பெருமை அடைகிறோம். நன்றி, வணக்கம்.